கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னினவர். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக திமுக இடையே நாளுக்கு நாள் வார்த்தை போர் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவரை பல மேடைகளிலே விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. இன்றைய தினம் கூட பார்த்தா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட உதயநிதி அவர்கள் கொடுத்த ஒரு தவறான கருத்துக்களையும் முதல்வர் அவர்கள் கொடுத்த தவறான கருத்துக்களையும் பேசியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கூவத்தூர் பழனிசாமி அவர்கள் கும்பகோணம் தூங்கின மாதிரி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இந்த 2 நாளாக தான் பத்திரிகையில் ஊடகங்களில் வர்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அதிமுக என்கின்ற பெரிய இயக்கத்தை சீரழித்து சின்னாபண்ணமாக்கி 19% அதிமுகவை மாற்றிட்டார். இதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய இமாலய சாதனை. அதிமுக கட்சிக்கு 19% ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கி பெரிய சாதனை புரிஞ்சிருக்கார். இப்போ 2 நாளாக அறிக்கை கொடுக்குறாரு. எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ண வேண்டும். நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செயல்பட்டார். சட்டமன்றத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சட்டமன்றம் செத்து விட்டது, இனிமேல் நான் முதலமைச்சராக தான் சட்டசபைக்கு வரணும்னு சொல்லி கலைஞர் முன்னாடி சபதம் எடுத்துட்டு வெளியே வந்தார். 77 முதலமைச்சராக போனார். அதை போன்று தொடர்ச்சியாக 13 ஆண்டுகள் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். ஒரு நாள் கூட கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சட்டசபைக்கு போகாத நாள் கிடையாது. புள்ளி விவரங்களே அடுக்கி பேசுவார். அது மாதிரி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. சட்டசபையில் பெரிய தகராறு ஏற்பட்டது. சட்டமன்றத்துக்கு இனிமேல் நான் வரமாட்டேன் எம்ஜிஆர் மாதிரி சபதம் போட்டு வந்து திரும்ப முதலமைச்சராக தான் வந்தாங்க. ஆனால் கலைஞர் ஒரே ஆளாக 2 பேர் தான் ஜெயித்தாங்க. ஒரே ஆளாக போய் உட்காந்து சட்டமன்றத்தில் பேசிட்டு வந்தார். அது எதிர்க்கட்சி கடமை. அதே போன்று அம்மா அவர்கள் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டசபையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நேரத்தில் இத்தனைக்கு காவல்துறை மானிய கோரிக்கை அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவியாக தன்னந்தனியாக சென்று கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 1.5 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியுடைய நடவடிக்கை. 4 ஆண்டு காலம் இப்போ கடந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. சட்டமன்றத்தில் என்னைக்காவது ஒரு நாள் மக்களுக்காக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் காவல்துறை மானிய கோரிக்கையிலேயோ அல்லது அவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி 0 ஹவர்ஸ்லேயோ எந்த இதுலேயாவது சட்டமன்ற விதியின் அடிப்படையில் மக்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் மக்களுக்காக ஆற்றிய உரை இருக்கா? முதல்ல அதிமுக எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்குறேன், எடப்பாடியை கேட்குறேன். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் பிரச்சனைகள் இருக்குது. 2 தடவை வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. ஒன்று, கொடநாடு கொள்ளை வழக்கை நாங்கள் மீண்டும் விசாரிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்ன உடனேயே வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. மடியில் கணம் இருக்குது, அதனால் பயம் இருக்குது, வெளிநடப்பு பண்ணார். இது மக்கள் பிரச்சனைக்காக எடப்பாடி செஞ்ச சாதனையா? 2வது, கொடநாடு கொள்ளை வழக்கை விரைவில் முடிப்போம், குற்றவாளியை தப்பிக்க விட மாட்டோம்னு சொன்னார். அதற்கு சட்டசபைக்கு வெளியே வந்து தர்ணா பண்ணார். 3வது, நம்முடைய உதவாக்கற நடமாடு எட்டப்பன் உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆக்கிறதுக்கு போராடி இருக்கார். இவருடைய போராட்டம் இதுதான் நடந்திருக்கு. வேறு என்ன நடந்திருக்கு? ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவர் நிறைய விஷயம் இருக்குது. அண்மையில் கூட ஸ்ரீபெரும்புத்தூரில் தொழிலாளர்கள் போராடினாங்க. அந்த தனியார் ஆலை தொழிலாளர்கள் போராடினாங்க. அதற்காக பேசினாரா? இப்போ என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாரு? நான் பெற்ற பிள்ளைகளுக்கு திமுக பேர் வைக்குது, ஏன் பெற்றுட்டு நீ போயிட்ட பிள்ளைக்கு பேர் வைக்காம? அது உன் குற்றம் தானே? என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, இவர் ஆட்சியில் திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாரா திமுக வந்து பேர் வைக்குதா? அதில் என்ன தவறு இருக்குது?
ஆட்சி முடியும் போது போகிறதுக்கு அவங்க பேர் வைப்பாங்க. திமுக ஆட்சியில் அவங்க விடைபெற்று போனாங்களாக்கு நீங்கள் வந்தால் பேர் வைக்க வேண்டியதான். இதில் என்ன குறை? இதில் என்ன பெரிய விஷயத்தை, அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? இது ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு பிரச்சனையா? மின் கட்டணம் உயருது, வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, சொத்து வரி உயரப்பட்டிருக்கிறது, பத்திரப்பதிவு தொகை உயரப்படுகிறது. ஆட்சி முடியும் போது திட்டங்கள் அறகுறையாக இருந்திருக்கா, ஆட்சிக்கு வர்றவங்க முடிச்சு பேர் வச்சுட்டு போகிறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டு, அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்கு. மதுரையில் காட்டு நாய்க்கர்கள் தொடர்ச்சியாக பள்ளி மாணவிகள் போராடிட்டு இருக்கிறாங்க சாதி சான்றிதழ் கேட்டு, மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து. மதுரையில் விரிவாக்க பகுதி, விமான நிலைய விரிவாக்க பகுதி, அந்த பகுதி விவசாய பகுதி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அத்தியாவசிய பிரச்சனை, இன்றியமையாத பிரச்சனை திராவிட மாடல் ஆட்சியிலையும் இருக்க தான் செய்யும். இருக்கும். ஆட்சி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண முடியாது. சில குறைகள் இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் இந்த குறைகளை சுட்டி காட்ட வேண்டும், பேசணும், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை, தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பது, அவர் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் ஜொலிக்க முடியாது. இப்போ ஸ்டாலின் இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக 10 ஆண்டுகள், கலைஞருக்கு உடல்நலம் முடியல, தமிழ்நாடு முழுவதும் அவர் நடைப்பயணம் மேற்கொண்டார், மக்கள் பிரச்சனைக்காக போராடினார், ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார். இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும்னு சொல்கிறாங்க, போராடிட்டு இருக்காங்க. வருவாய்த்துறையினர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறீங்க? தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, யோக்கியது இருக்குது எடப்பாடிக்கு? உதயநிதி வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்கள் வழி என்ன? 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? கேட்டால் நான் சிலுவம்பாயம் கிளை செயலாளர் இருந்தால் பூலாவரி சுகுமாரன் இறந்தாரே, அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? பூலாவரி சுகுமாரன் உங்களுக்கு தெரியுமா? கலைஞர் குடும்பம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக, இனத்திற்காக, கலாச்சார மேம்பாட்டிற்காக கலைஞர் 95 வயது இருந்தவர் கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலம் இந்த மண்ணிற்காக போராடி இருக்கிறார். நங்கவரம் போராட்டம் உனக்கு தெரியுமா? டால்மியாபுரம் பெயர் மாற்றம் சொல்லி கள்ளக்குடியில் தலை வைத்து ரயில்வே தலை வைத்து படுத்து போராட்டம் பண்ணார். அந்த வரலாறு தெரியுமா? 13 வயதில் கலைஞர் போராடினோருப்பா. புலிவில் கையில் கொடியேந்தி ஆரூர் வீதியில் ஆதிக்க இந்திய எதிர்த்து உனக்கு திராவிடம்னா புலவர்கள்லாம் போய் கேட்கற முடிக்கிட்டு இருக்கிற. கம்பராமாயணத்தில் ஏன்னா கம்பர்னு அதிலே வருது. இதை விட ஒரு முட்டாள் யார் உலகத்தில் இருக்க முடியுமா? சேக்கிலார் இருக்க. திராவிடமும் தெரியல, கம்பராமாயணமும் தெரியல. நீ உதயநிதியை டச் பண்ணினாங்க. உதயநிதி இமயம், அவங்க கொள்கை குடும்பம், சுயமரியாதை வாரிசு, கொள்கை குடும்ப வாரிசுனா இப்போ உங்கள் மகன் தானே கான்ட்ராக்ட் எல்லாம் பார்க்குறாரு. வாரிசாட்டி கொண்டு வரல. உன் சம்பந்தி, உன் மகன் திருமணம் முடிச்சவர் தானே நம்ம நீ ஆட்சியில் 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது பெரிய ஒப்பந்தங்கள் பூரா உன் சம்பந்தக்காருக்கு தானே. உன் சம்பந்தி எப்படி வர்றாரு? நீ தெளிவாக நகட்டுற. உன் மகன் கூப்பிட்டு அரசியலுக்கு வர முடியாது. இந்த மாதிரியான பல்வேறு கருத்து இருந்தாலும் விசக்காலன்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறேன். எப்படி விசக்கால்? நீ உன்னை விடவா? அதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அது நீங்கள் வேறு இதுலேருந்து நினைக்க வேணாம். எனக்கு பர்சனலாக வீடியோவை அனுப்புகிறேன். நம்முடைய சசிகலாவுடைய காலில் பக்கத்தில் திண்டுக்கல் சீனிவாசி உட்காந்துருப்பார். விஷ காலான்னு வந்தது மாதிரி அவர் காலை கடிச்சது மாதிரி எந்திரிப்பார் பாருங்க. நீ விஷ காலானா? உதயநிதி விஷ காலானா? பதவிக்காக நீங்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி வந்தீங்க? புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பின்னாடி கூவத்தூரில் நீங்கள் கூத்தடிச்சு, கூவத்தூரில் மிதந்து நீங்கள் 250 கோடி ரூபா கொடுத்து டெண்டர் எடுத்து, டெண்டர் பழனிசாமி முதலமைச்சர் பதவியை உலகத்திலே டெண்டர் எடுத்த ஆள் நீங்கள். டெண்டர் எடுத்து காலில் விழுந்து எடுத்துட்டு கடைசிக்கு அந்த காலவாரி விட்டீங்க சின்னமாகவே. உனக்கு அடையாளம் யார்? சசிகலா குடும்பம் தானே. நன்றி கட்டவன் உலகத்தில் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் பட்டிமன்றம் அந்த காலத்தில் நடக்கும். கண்ணகி பத்தினியா, மாதவி பத்தினியா அப்படி நடக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக எடுத்துக்கிட்டால் அதிமுகவில் அதிகம் துரோகி எடப்பாடியா பன்னீர்செல்வமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். அப்படி பட்டிமன்றம் நடத்தினா
2 பேரையும் அடையாளம் காட்டினது யாரு? சசிகலா. சசிகலா குடும்பம் டிடிவி தினகரன் தான் ஓபிஎஸ் டீ கடை வச்சு ஓபிஎஸ் தூக்கிட்டு வர்றார். வெளியே கொண்டு வந்தவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் பெரியகுளம் தேர்தலில் போய் நிற்கலன்னா ஓபிஎஸ் என்பது ஒரு நகர்மன்ற தலைவராகவோ பெரியகுளம் கிளை செயலாளராகவோ நகர செயலாளர் அங்கேயே இருந்திருப்பார். அவரை தூக்கிட்டு வந்தது யார்? டிடிவி தினகரன். அம்மாவுக்கு ஒரு வழக்கு வந்தோடனே கொண்டு வந்து முதலமைச்சர் அந்த குடும்பம், உங்கள் குடும்பம் சசிகலா சொல்கிறதானே அம்மா கேட்டாங்க, இதை மறுக்க முடியுமா? நீ அம்மாட்ட என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக போது உட்காந்து பேசியிருப்பேன், என்னைக்காவது தனியாக 1 மணி நேரம் துறையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பியா? மனசாட்சியோட சொல்லு பார்ப்போம். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீ குலவிதத்தில் மகனை சத்தியம் பண்ணி பார்ப்போம். நீ அம்மாட்ட நேரடியாக உட்காந்து நான் பேசுனேன்னு சொல்லு. எல்லா சின்னமாட்ட உட்காந்து பேசி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அந்த குடும்பத்தை கவனித்து வந்திருக்கீங்க. வந்துட்டு அவங்க தான் உன்னை அவங்கள இப்போ சாதி வெறியர்ன்ற. எப்படி சாதி வெறியர் ஆக முடியும்? அவங்க நினச்சிருந்தா இந்த பக்கத்தில் திண்டுக்கல் சீனிவாசனவோ டிடிவி தினகரனவோ யாரோ ஒரு ஆள் முதலமைச்சர் ஆகிக்கலாம் குளத்தூரில். ஆனால் அவங்க அப்படி ஆக்கலையே. நீண்ட காலமான ஆசை கோயம்புத்தூர் மக்களுக்கு, நம்முடைய கொங்கு கவுண்டர் மக்களுக்கு நீண்ட காலமாக முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னு சொல்லி சி சுப்பிரமணியம் காமராஜர் எதிர்த்தே போட்டி போட்டார் காங்கிரஸ் கட்சியில். அந்த மக்களுடைய ஆசையை நம்முடைய சசிகலா நிறைவேற்றிருக்காங்க. அதிமுக கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல் என்ன செஞ்ச? முதலமைச்சர் ஆன உடனே டிடிவி தினகரனை கட்சியை விட்டு நீக்கிட்டேன். சினிமா சிறையிலே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிறைக்கும் போகல. அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் அவங்க தான் சொல்லி ஆறுமுக விசாரணை கமிஷனை ஓபிஎஸ் அமைக்க சொன்னார். நீ அமைச்சர், ஓ ஆட்சியில் நீ தான் முதலமைச்சர். அமைச்சிங்களா இல்லையா? இப்படி இல்லாமல் உதயநிதி இருக்காரு. அவங்க அப்பா காலில் விழுகிறதும் தன்னுடைய மகனுடைய செயலை தந்தை பாராட்டுவதும் வள்ளுவர் சொல்லியிருக்காரா? இப்படிப்பட்ட மகனை பெற்றேன்னு சொல்லி தாயும் தந்தையும் பெருமை அடையணும். அந்த மகனை பெற்றிருக்காரு, கலைஞர் பெற்றிருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் தன்னுடைய மகனை பெற்றிருக்கிறார். இப்படி ஒரு அருமையான மகனை பெற்றிருக்கிறது பெருமை பண்ணுறாங்க. உன் மகனுடைய பெருமை உனக்கு தெரியல, கொள்ளையடிக்கப்பட்டு மகனை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உன் மகன் என்ன வேலை பார்க்குறாரு சொல்லு பார்ப்பான். கொள்ளையடிக்கிறது மட்டும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சம்பந்திக்காரனுக்கு பெரிய கான்ட்ராக்ட் ஒரு சம்பந்தக்காரன் இல்லையா? இதான் நீ செஞ்சு கொடுத்துருக்க வேலை. உதயநிதி எப்படி விசக்கிருமின்னு சொல்லி நீ தான் விசக்கிருமி. தமிழக அரசியலில் முதலமைச்சர் பதவியை கொள்ளையடித்த பணத்தால் ஏலம் எடுத்து முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு யார் உங்களை முதலமைச்சர் ஆக்குறாங்களோ அந்த குடும்பத்தை முதலில் வெளியேற்றினீங்க. ஓபிஎஸ் என்ன செஞ்சார்? அவர் முதலமைச்சர் பதவியை இருக்கு வரைக்கும் சின்னம்மா காலில் விழுந்துட்டு இருந்தார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? முதலமைச்சர் பதவியை எடுத்தாங்க. எடுத்த உடனே போய் தர்ம யுத்தம் நடத்தினார். அதை விட நீ மோசம், நீ அதிகம் துரோகியா சின்னம்மாவுக்கு, ஓபிஎஸ் அதிக துரோகியான்னு கேட்டால் அவர் முதலமைச்சர் பதவி எடுத்த உடனே தான் துரோகம் பண்ணார். ஆனால் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு நீ துரோகம் பண்ணுற. இப்போ சின்னம்மா உனக்கு ட்ரைனிங் கொடுத்து முதலமைச்சர் பதவியை எப்படி எடுக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்துருச்சு. அந்த ட்ரைனிங் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் ஒரே தள்ளி விட்டுட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் பொதுக்குழு பொண்ணுக்கு பூரா கொள்ளையடிச்ச பணத்தை கோடான கோடியை கொடுத்துட்டு பொதுச்செயலாளர் பதவியில் உட்காந்துருக்க. இப்படி வரலையே உதயநிதி. முறையாக வருகிறார். திமுக மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. இந்தியாவில் இன்னைக்கு ஜனநாயகத்தை கட்டமைக்கக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டால் திமுக தான். திமுகவில் முறையாக வருகிறார். கலைஞர் சொன்னார் சங்கரமடம் கிடையாது திமுகன்னு சொன்னார். தான் மகன்றதுக்காக கலைஞர் உடனே ஸ்டாலினை தலைவராக்குனாரா? இறுதி மூச்சு விடுவரை திமுகவின் தலைவர் கலைஞர் தான். தொடர்ச்சியான போராட்டம், தொடர்ச்சியான போர். ஸ்டாலின் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் போராடினார். சட்டமன்றத்துக்கு நின்று தோல்வி அடைந்தார். கே கிருஷ்ணசாமிகிட்ட 2 முறை தோல்வி அடைந்தார். மக்களுக்காக இளைஞரணியாக பாடுபட்டார், பொதுக்குழுப்பினாக பாடுபட்டார், நாடக மேடை பிரச்சாரம் பண்ணார், இளைஞரணியாக இருந்தார், மேயராக மக்கள்கிட்ட நின்று சென்னை மேயராக வந்தார். நீ என்னைக்காவது இப்போ இந்த தடவை என்ன செஞ்சார்? உன்னுடைய ஆட்சியில் அம்மா இறந்த உடனே 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், அதான் அப்பாவும் சொன்னார், அவர் மேலே கூட வழக்கு போட்டீங்க. 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் உடனே அம்மா இறந்த உடனே ஸ்டாலின்கிட்ட வர தயாராக இருந்தாங்க. ஆனால் நான் இந்த ஆட்சி முதல்வராக ஜெயலலிதா அம்மா வரவன்றிருக்கா போட்ட ஓட்டு அதில் அவங்க உட்காந்துருக்காங்க. நான் அப்படி வர விரும்பலை. குறுக்கு வழியில் மக்கள்
இந்த ஸ்டாலினை முதலமைச்சராக்கி வாக்களித்தால் நான் வருவேன்னு சொல்லி மக்களை சந்தித்து வந்திருக்காரு. நீ அது மாதிரி வர முடிஞ்சா 2024 இப்போ வா பார்ப்போம். எடப்பாடியை மக்கள் சந்தித்து வரல, கொள்ளைப்புறமாக டெண்டர் மூலமாக வந்தீங்க. இப்போ அவங்க மகன் எப்படி வர்றாரு? சேப்பாக்கத்தில் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் நியமிச்சாங்களா? சேப்பாக்க மக்கள் மத்தியில் வாக்கு கேட்டு அங்கே வந்திருக்கிறார். திமுக பொதுக்குழு அவர் இளைஞரணி அங்கீகரிக்குது. திமுகவில் அவங்களுடைய மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை அமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஒன்றே மாதிரி கொல்லப்புறமாக வரலையே, துரோகமாக இல்லையே. நீ துரோகத்தின் மொத்த உருவம். நாட்டில் நீ தான் விஷக்கிருமி, அழிக்கப்பட வேண்டிய சக்தி, நீங்கள்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி. அம்மா அம்மான்னு சொல்லி அந்த அம்மாவுடைய நீ முதலமைச்சராக இருக்கும்போது துப்பு கட்ட எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், மானம் ரோசம் வெக்கம் சூடு சுரணம் இருந்தால் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி சந்திச்சிருக்குன்னு சொல்கிறியே. ஓ ஆட்சியில் நீங்கள் எல்லாம் சென்னையில் உட்காந்துக்கிட்டு கிரீன்வேஸ் வீட்டில் அமைச்சர் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு அம்மா போகிற அந்த விமானத்துக்கு கீழேருந்து கும்பிட்டு ஆளுங்க டயர் நக்கிய அம்மா போகிற காரை டயர் நக்குனுவீங்க. அது மட்டும் இல்லை, கொடநாடு பங்களா அம்மா வாழக்கூடிய கோயில்னு சொன்னவங்க. கொடநாடு பங்களாக்கிட்ட போய் அதை கேட்ட கும்பிட்டு வந்தாளுங்க எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்லாம். ஓபிஎஸ் துணை முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அந்த கொடநாடு பங்களாவில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அம்மா வாழ்ந்த இல்லம், அந்த இல்லத்தில் தொடர்ச்சியாக கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, மர்மமாக இருக்குது. ஆங்கில படம் மாதிரி நாவல், கிரைம் நாவல் மாதிரி போயிட்டு இருக்கு. நீ என்ன கண்டுபிடிச்ச? நீ என்ன சொன்ன? அங்கே ஒரு பொம்மை துப்பாக்கியை எடுத்துகிட்டு டைம் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற. டைம் பீஸ் எடுக்கிறதுக்காடா 6-7 பேரை கொலை பண்ணீங்க. நீ எல்லாம் பேசுறதுக்கு திராவிட மாடல் ஆட்சியை, சட்ட ஒழுங்கை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பேசுறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? சரி, உண்மையிலே உனக்கு அக்கறை இருந்தா இப்போ கொடநாடு கொலை வழக்க விரைவாக நடத்துங்க, நான் வழக்கை சந்திக்க தயார்னு சொல்ல தயாரா? ஏன் ஆட்சியில் நடத்திக்கலாம்ல? நான் இப்பொழுதும் சந்தேகப்படுகிறேன், இவர் முதலமைச்சராக இருக்கும்போது தப்பித்திருக்கிறார்கள் கொலை குற்றவாளிகள். யார் காரணம் சொல்லுங்க. அது மாதிரி ஆர்வ விசாரணை கமிஷன் அமைச்சிங்கல்ல, ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் போகல, நீங்கள் ஏன் அமைச்சிங்க சொல்லுங்க. இப்போ வரைக்கும் சொல்ல முடியுமா உங்களால்? அதனால் உதயநிதியை விஷக்கிருமின்னு சொல்ல முடியாது. நன்றி கெட்ட கூட்டம். புரட்சி தலைவர் அம்மாவுக்கு 75 நாள் மருத்துவமனை இருந்தாங்க. ஒரு நாளாக நீ போய் பார்த்துருப்பியா? அம்மாவை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பியா? அம்மா இறந்த 24 மணி நேரத்தில் ஆடு மாடுகள் கூட அம்மா கொடுத்த இலவச ஆடு மாடுகள் அம்மா என்று இன்னைக்கும் கத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களாம் 24 மணி நேரத்தில் அம்மாவுடைய கல்லறை காய்வதற்கு முன்னமாக சின்னம்மாவை அம்மா என்று சொல்லி ஆட்சியில் உட்காந்துட்டு அவங்களவே தூக்கி எறிஞ்சு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கே. நீ எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, யோக்கியதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.